ஒரு பார்ப்பன பெண்மணியே ஒரு திராவிட இயக்கத்தின் தலைவராவதற்கு அவர் பாதை வகுத்து தந்தார். ஒரு தேசிய கட்சி எம்ஜிஆர் உருவானதால் ஒரு நன்மை உண்டானது. எம்ஜிஆர் கலைஞருக்கு எதிராக விமர்சனம் செய்தார், வெறுப்பு அரசியலை விதைத்தார், அல்லது திராவிட இயக்கத்துக்குள்ளே பார்ப்பனியத்தை ஊடுருவ செய்வதற்கு காரணமாக இருந்தார். ஒரு பார்ப்பன பெண்மணியே ஒரு திராவிட இயக்கத்தின் தலைவராவதற்கு அவர் பாதை வகுத்து தந்தார் என்ற விமர்சனங்கள் ஒருபுறம் இருந்தாலும் ஒரு நன்மை வாய்த்தது என்னவென்றால் தேசிய கட்சிகள் இங்கே காலூன்ற முடியாமல் தடுக்க முடிந்தது. திமுகவா அதிமுகவா என்று 50 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த அரசியல் சுழல நேர்ந்தது. இங்கே காங்கிரஸ் வளர முடியாமல் போனது என்பதை விட பிஜேபி காலூன்ற முடியாமல் போனது. அதற்கு மிக முக்கிய இன்னொரு காரணம், பல காரணங்கள் இருந்தாலும் காங்கிரஸ் இங்கே வலிமை பெற்று இருந்திருந்தால் காங்கிரசுக்கு எதிராக பிஜேபி காலூன்றி இருக்கும். ஒரு தேசிய கட்சி இருக்கிற இடத்தில் காங்கிரஸ் எந்த இடத்தில் இருக்கிறதோ அந்த இடத்தில் வேகமாக பிஜேபி வளரும். மாநில கட்சிகளோடு அவர்களை பொருத்தி பார்க்க வாய்ப்பில்லை. தேசிய கட்சிகளோடு தான் மக்கள் பொருத்தி பார்ப்பார். காங்கிரஸ் இங்கே வலிமை பெறாமல் நிறுத்து போனதற்கு அல்லது அது வலிமை குன்றி போனதற்கு எம்ஜிஆரின் எழுச்சி ஒரு காரணம். எம்ஜிஆரா கலைஞரா என்று இருந்த இந்த அரசியல் ஜெயலலிதாவா கலைஞரா என்று மாறியது. ஆனால் எப்போதும் கலைஞர் தான் அங்கே மைய புள்ளியாக இருக்கிறார், மைய அரசியலாக இருக்கிறார் என்பதுதான் தமிழ்நாடு அரசியல்.